அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பான தமிழ் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி காடை பிரியாணிங்க. கொய்த்துக்கு வந்து சிக்கனு, மட்டனு, பீஃபு என்ன மட்டனு, பீஃபு சாப்பிட்டு சாப்பிட்டு அலுத்து போச்சுங்க. ஆனால் சிக்கனு எந்த டைமும் சிக்கனு தான். இன்றைக்கி தான் காடையை அமுச்சு விட்ருக்காய்ங்க. என்னன்னு தெரியல. இன்றைக்கி ஏதோ ஒரு மனசு மாதிரி கோழியே அமுச்சிக்கிட்டு நம்மளை கொல்லாமல் இன்னைக்கு காடையை வாங்கி அமுச்சிருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ காடை. இன்றைக்கி நம்ம ஃப்ரெண்டு வேறு ஊருக்கு போகிறாப்புல, அதனால் ஸ்பெஷலாக அமுச்சிருக்கான். ஏன்னா அவன் போயிட்டு திரும்பி வரணும்ல, அதனால் நம்மளுக்கு அமுச்சிருக்கான். அதனால் இன்றைக்கி காடை ஒரு வெட்டு தான். பயணம் போகிறவனுக்கும் ஒரு வெட்டு தான். கடைசியாக சாப்பிட்டுட்டு தெம்பா போடா, ஏர்போர்ட்டில் பசிக்கவே பசிக்காது அப்படின்னு சொன்னேன். ஏன்னா காடை செமையாக டேஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா கொஞ்சம் உப்பு காரம்லாம் இருக்காது, சப்புன்னு தான் இருக்கும். இருந்தாலும் நல்லா இருக்குது. பாருங்கள் காடை அருமையாக டேஸ்ட்டாக இருக்குது. அன்பான தமிழ் சொந்தங்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.